அண்மை செய்தி. கல்லர் சீரமைப்பு பள்ளிகளை பள்ளி கல்வித்துறையுடன் இணைக்கும் நடவடிக்கை இல்லை என தமிழக அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஷெர்லி இணைப்பில் இருக்கிறார். ஷெர்லி, இது பற்றிய முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க. கல்லர் சீர்மரபு பள்ளிகளை சீரமைப்பு பள்ளிகளை பள்ளி அரசு சார்பாக மேற்கொள்ளப்படவில்லை என்று அரசு தரப்பிலிருந்து விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. கல்லர் வகுப்பைச் சேர்ந்த மாணவர்களின் கல்வி முன்னேற்றத்திற்காகவும் சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தி வரும் தமிழக அரசு வகுப்பைச் சேர்ந்தவர் அதிகம் வாழும் தேனி, மதுரை, திண்டுக்கல் மாவட்டங்களில் பிற்படுத்தப்பட்டோர் மக்களின் நலத்திற்காக பல்வேறு திட்டங்களை செய்யப்பட்டு வருவதாகவும், எனவே சீர்மரபினர் நலத்துறையின் கீழ் இயங்கி வரும் 299 கல்லர் சீரமைப்பு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கான அனைத்து வசதிகளையும் தமிழக அரசு சார்பாக வழங்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே திறன்மிகு வகுப்பறைகள், இலவச மருத்துவ பரிசோதனைகள், ஆங்கில வள கல்வி போன்ற பல்வேறு வசதிகள் அங்கு செய்து தரப்பட்டு வருவதாகவும் கூறினார். பள்ளிகளை பள்ளி கல்வித்துறையின் கீழ் இணைப்பதற்கான நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருவதாக சில ஊடகங்களில் செய்தி வெளியானதாகவும், இந்த செய்திகள் முற்றிலும் தவறானது என்றும் தமிழக அரசு சார்பாக விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்பள்ளிகள் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் கீழ் தனித்துவத்தோடு இயங்கி வரும் சூழலை அவற்றை மேலும் மேம்படுத்த தேவையான நடவடிக்கைகளை அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்பள்ளிகளை பள்ளி கல்வித்துறையின் கீழ் இணைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக வெளிவந்த செய்திகளை உண்மைக்கு புறம்பானவை என்றும் உள்நோக்கம் கொண்டதும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே சமீபத்தில் கல்லர் சீரமைப்பு பள்ளிகளை பள்ளி கல்வித்துறையுடன் இணைக்கும் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக வெளியான செய்திகள் தவறானது என்று அதற்கான நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை என்று தமிழக அரசு சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. யுவராணி, விவரங்களுக்கு நன்றி ஷெர்லி.